அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நட்சத்திரங்கள் அறிவோம் ஆன்மீகம் ஜோதிட நிகழ்ச்சியில் நம்ம நட்சத்திரங்கள் வரிசையில் அனுஷ நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த அனுஷ நட்சத்திரம் சனி பகவானோட நட்சத்திரம். இது பார்த்திங்க அப்படின்னா விருச்சிக ராசியில் வரும். சரிங்களா? இந்த சனியினோட நட்சத்திரம் விருச்சிக ராசியில் வரும். சரிங்களா? இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் அதிமேதாவிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கருணை உள்ளவர்கள்னு சொல்லலாம், திறமையானவர்கள் சொல்லலாம், கடின உழைப்பாளிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பொறுத்து போவார்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்ல படிப்பாளிகள், படிப்பு இதெல்லாம் நல்லா தான் இருக்கும் இவர்களோட இதில். இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா தந்தையோட இருப்பாங்களா அப்படின்றது ஒரு சிலர் தந்தையோட இருந்தாலும் தந்தைக்கு இவர்கள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா, தந்தைன்னு பகச்ச சூரிய பகவானாக வருவார். இங்கே இவர் இந்த நட்சத்திரம் சனியினோட நட்சத்திரம், சனி பகவான் தான். ஸோ அப்படின்னு வரச்சே இவர்கள் இருவருக்குள்ளே ஒரு சில அதாவது ஒரு சுமூக உறவுன்றது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தோன்னா, இந்த தாயின்னு பார்க்கச்சே பார்த்தாலும் இவர்கள் பார்த்தா தாயினுடைய அன்பு இவர்கள் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்று இவர்கள் பிறந்தவொடனே இவங்க பாட்டி வீட்டில் மற்ற வீட்டிலேருந்து வளர்க்குற மாதிரி இருக்கும். தாயை பிரிந்து வளர்ந்த சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா சந்திர பகவான் இந்த ராசியில் தான் நீச்சம் பெறுறார். ஸோ அதனால் இவர்களுக்கு தாய் தந்தையினால் கிடைக்கும் அன்பு அப்படின்ட்டு ஆண்களுக்கும் குறைவு, பெண்களுக்கு ஓரளவுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இவர்கள் பாசத்துக்காக மற்ற எல்லாமே நீதி நேர்மையெல்லாம் சனி பகவானோட சாயல் இருக்கிறதுனால நீதி நேர்மையெல்லாம் பார்க்குறவங்க தான் இருப்பாங்க. நல்ல உதவிகள் நல்லா செய்வாங்க. உதவிக்கரம் நல்லா நீட்டும். இவர்கள் கையால் ஒரு 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 வேலை தொடங்குகிறோம் அப்படின்னா, இவர்களுக்கு கையால் தொடங்கினாங்கன்னு அப்படின்னா அது என்றைக்குமே ஜெயந்தாங்க. இவர்களும் ஒரு கைராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சனி பகவான் பகைச்சி கர்மக்காரன், தொழில்காரகனும் நம்ம கூப்பிட்றதுனால இவர்கள் கையால் ஆரம்பிக்கிற எந்த தொழிலாக இருந்தாலும் அது நல்ல விருத்தியை தரும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தோம் அப்படின்னா, இவருக்கு மக்கள் தொடர்பு அதிகமாகவே இருக்குங்க. இவர்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகமாகவே இருக்குங்க. ஒரு நல்ல திறமையானவர்கள் தான் இருக்கும். நல்ல பணிகள் நிறைய செய்வாங்க. ஹெல்பிங் டெண்டன்சி நிறையவே இருக்கும் இவங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இவர்கள் கடின உழைப்பாளிகள். எந்த தொழிலையும் கரெக்டாக நீதி நேர்மையோட கரெக்டாக செய்வாங்க. ஆனால் இவர்கள் பார்த்தோம் அதே மாதிரி இவங்க மேலதிகாரிக்கிட்ட நல்ல பேர் இருக்கும். இவர்களுக்கு ஒரு தொழிலுன்னு பகச்சே இவர்களுக்கு ஒரு தனித்துவம் இவங்களோட செயலில் இருக்குங்க. உத்தியோகம் பார்த்தாலும் சரி, சொந்த தொழில் செய்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு தனித்துவம் ஒன்று இருக்கும். இவர்கள் ஏதாவது இவர்கள் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒருத்தர் வேறு வேலையில் இருக்காங்க அப்படின்னா, இவர்களை யாரும் மதிக்கல, இல்லை இவங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வேலையை விட்டு இவங்க வெளியேறிடுவாங்க. கௌரவத்தையும் கொஞ்சம் பார்ப்பாங்க. ஏன்னா செவ்வாயினோட வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் கோபமும் இருக்கும் இவங்களுக்கு. டைம் பார்த்து இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுவார்கள். அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் நடவடிக்கை எல்லாமே இருக்கும். உதவும் மனப்பம் அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே இந்த அனுஷ நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா, இந்த 27 நட்சத்திரங்களில் ஒரு சில நட்சத்திரங்கள் மிகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பெஷலான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு தனித்துவம் வாய்ந்த நட்சத்திரம். அதில் இந்த அனுஷ நட்சத்திரமும் ஒன்று தனித்துவம் வாய்ந்ததாக கருதப்படுறது. அந்தளவுக்கு ஒரு திறமையானவர்கள், கருணை உள்ளம் நிரம்பியவர்கள், உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஏழை பணக்காரர்கள் எல்லாருக்குமே நன்மைகள் நிறைய செய்வாங்க. நண்பர்கள் வட்டம் அதிகமாகவே இருக்கும். இவர்கள் பார்த்தோம் அப்படின்னா சொந்த ஊரில் இவங்க இருந்து ஜெயிப்பதுன்றது ரொம்பவே கஷ்டமான இதுவாக இருக்கும். தூர தேசத்தில் இருந்தாங்க அப்படின்னா இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். சொந்த ஊரில் இருந்தாங்கன்னா அந்தளவுக்கு ஜெயிக்க முடியாது. இவர்கள் போன பார்த்தா இவர்கள் வாழ்க்கையை பார்த்தோம் அப்படின்னா ஒரு போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருக்கும். எந்த ஒரு இதுலேயும் போராடி ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இவர்களுக்கு இருக்கும். இவர்களுக்கு மற்றவர்களால் இவர்களுக்கு உதவி கிடைக்குமா அப்படின்னு மிக மிக குறைவுன்னே நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இந்த நட்சத்திரத்தினோட தன்மை அப்படி. இவர்களுக்குள்ளே ஒரு சின்ன இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இவர்களுக்குள்ளேயும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இவர்கள் கடின உழைப்பாளிகள் தான். சின்ன வயசுலேயே இவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது ஒரு 18, 20 வயசுலேயே பார்த்தோன்னா இவங்க வேலைக்கு செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. சுய முயற்சியில் இவர்கள் முன்னேறுவார்கள். அந்த ஒரு தனித்துவம் இவங்கக்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் நன்மைகள் நிறைய செய்வாங்க. எந்த ஒரு இதுவும் பிரச்சனைகள் ஏதாவது இவங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஏதாவது திங்கிங் அதிகமாகவே இருக்கும்.
ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும். அதை பற்றி யோசித்து யோசித்து அதை அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே அப்படியே வந்து இவர்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிட்டுருக்கும். ஒரு 45, 48 வயசுக்கு மேலே ஒரு நிலையான வாழ்க்கை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஆயுளுக்கு பிரச்சனை இருக்காது. இவர்கள் அதிக 90 மேலே மேற்பட்ட ஆயுள் தான் இவர்களுக்கு இருக்கும். சின்ன சின்ன தடைகள் இவர்கள் வாழ்க்கையில் வந்து தடைகள் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். அதில் ஜெயிச்சு வர்றது தான் வந்து இந்த அனுஷ நட்சத்திரம். அதுதான் வந்து இதுக்கு வந்து வடமொழியில் வந்து அனுராதா நட்சத்திரம்னே பேர். ஸோ ஒரு சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் தான். எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாக செய்வாங்க. நல்ல திறமையானவர்கள் தான். பாசத்துக்காக ஏங்குபவர்கள். இவங்க பட்ட கஷ்டத்தை வந்து இவங்க பிள்ளைங்க படக்கூடாதுன்றதில் ஒரு ஸ்திரமான முடிவில் இருந்து அதுக்கேற்ற மாதிரி இவர்கள் வாழ்க்கையை நடத்தி வருவார்கள். இந்த அனுஷ நட்சத்திர பெண்கள் வந்து பார்த்தா இன்னுமே திறமையானவர்கள் தான். தலைவர்கள், குடும்பத் தலைவின்ற பட்டம் பேர்லாம் வாங்கிறதுக்கு சிறப்புடையவர்களாக இருப்பாங்க. ஆண்களுக்கு வந்து தலைமை பண்பு அதிகமாக இருக்கும். தலைவர்கள், அரசியல் தலைவர்கள்லாம் இருப்பாங்க. முக்கிய பிரமுகர்கள், இஏபிக்கெல்லாம் வந்து பார்த்தா இந்த நட்சத்திரத்தில் இருக்க நிறைய பேர் இருப்பாங்க. இவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றால் சொத்துக்கள் அதெல்லாம் இருந்தால் கூட இவர் உள்ளுக்குள்ளே வந்து இவருக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த ஒரு சிந்தனை செயல்கள்லேயே வந்து இவருடைய வாழ்க்கை ஓட்டமானது ஓடிக்கொண்டே இருக்கும்னு சொல்லலாம். நம்ம நல்ல நட்பு வட்டம் நல்லாவே இருக்கும். எல்லாருக்கும் உதவும் மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஆதரவு கரம் நீட்டுபவர்கள் தான். ஆனால் பணத்தில்ன்னு வரைச்சி வந்து கொஞ்சம் பார்த்து தான் வந்து இவங்க செலவு பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில கஞ்சர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ஏன்னா டக்குன்னு பணத்தை எடுத்து நீட்ட மாட்டாங்க. பணத்தை கொஞ்சம் பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க அடுத்தவங்களுக்கு. பட் உடல் உழைப்பு நிறைய கொடுப்பாங்க எல்லாருக்கும். அந்த விதத்தில் வந்து இவர்கள் திறமையானவர்கள் தான். எல்லாருக்கும் நன்மைகள் அதிகமாகவே செய்வாங்க. நல்ல திறம்பட செயல்படுற வீரர்கள் தான். சிந்தனை நிறைய அதிகம். அதே மாதிரி வந்து பொதுநோக்குவாதிகள் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இவர்களை வாழ்க்கையில் வந்து ஒரு பிற்கால வாழ்க்கை வந்து ஒரு உயரிய நிலை அடையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பிள்ளைகள் வந்து நல்ல நிலையிலே இருப்பார்கள். அந்த இது இவர்கள் நிறையவே இருக்கும். சொத்து இதெல்லாம் பிரச்சனை இருக்காது. தொழிலில் வந்து இவர்கள் சொந்த தொழில் செய்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உத்தியோக தொழில் செய்கிறதுல கொஞ்சம் சில சிறப்பு. மேலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் பார்த்தோம் அப்படின்னா வந்து கோல்டு, சளி, தலைவலி, அதை மாதிரி கை கால் மூட்டு பிரச்சனை அதை மாதிரி வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ இவர்கள் வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த அனுஷ நட்சத்திர பொதுவாகவே பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து மகாலட்சுமி தாயாரையும் சூரிய நாராயண வணங்குறதையும் சூரிய நமஸ்காரம் செய்யறதுலேயும் வந்து இவர்கள் வாழ்க்கையில் வந்து வெற்றிகள் நிறையவே கிடைக்குங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து இந்த அனுஷ நட்சத்திர பிறந்தவங்கள பொது பலன்கள். அடுத்த பதிவில் வந்து இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்கன்றது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.